தீர்வை அல்லாவிடத்திலே கேட்டு கொஞ்சம் பொறுமையோடு இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக கவலைகள் நீங்கும், மாறும், நமக்கான வெற்றியின் முகம் கிடைக்கும். நாம் இழந்த நஷ்டத்தை லாபமாக இரட்டிப்பாக பெறுவோம். நாம் இழந்ததையெல்லாம் மறுபடியும் பெறுவதற்கான சூழலும் ஏற்படும். அதை தான் இன்றைக்கு இந்த காணொலியிலே அவர்கள் தான் பிற்காலத்திலே நாயகத்தினுடைய துணைவியார்களில் ஒருவராக மாறினார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் என்கின்ற அந்த சிறப்பு பெயரிலே இவர்களும் இணைந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் நாட்டம். ஆனால் இவர்கள் திருமணம் முடித்து கொண்டது அபூ சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை. இந்த அபூ சலமா, உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்களின் வாழ்க்கை ரொம்பவும் சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய, புல்லரிக்க வைக்கக்கூடிய, ஈமானிய நெஞ்சுரத்தை தரக்கூடிய அதி அற்புதமான வாழ்க்கை வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு போருக்கு போனதற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட காயம், அந்த காயத்தினுடைய ஊடாகவே அவர்களுக்கு கடைசி நேரமும் வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தியை அபூ சலமா கணவர் கேட்டு தான் மனைவிட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே நீங்களும் பார்க்குறத பார்த்தா நாங்களும் நிறைய விஷயத்தை கேட்குறோம், ஆனால் சொல்கிறதே இல்லையே. சொல்லணும். 4 இடத்துக்கு பகரமாக எனக்கு கிடைப்பார். அபூ சலமா மாதிரி உண்டா கணவர்? எப்படிப்பட்ட கணவர் எனக்கு கிடைச்சவர், எப்படிப்பட்ட ஒரு துணை அது, அவரை மாதிரி எப்படி ஒரு சிறந்த பகரம் எனக்கு கிடைக்கும் அவரை விட என்று அந்த அம்மா சொல்லிக்கிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்து சொல்லுவோம் என்று சொன்னார்கள். வரலாற்றில் எழுதுறாங்க, இந்த துஆவினுடைய பவரை அந்த பெண்மணியினுடைய ஈமானுக்கு தக்கவாறு அல்லாஹ் காண்பித்தான். அவங்களுடைய மனம் சொல்லிச்சு நமக்கு அபூ சலமா தான் சிறந்த கணவன் சொல்லி, ஆனாலும் அவங்களுடைய ஈமான் சொல்லிச்சு அபூ சலமா சிறந்த கணவனாக இருந்தாலும் இழப்பு ஏற்பட்டால் இந்த துஆவை படிக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சாதாரண சராசரி மனிதர் அல்ல, அவங்க இறை தூதர், அல்லாஹ்வினுடைய ஹபீப். அவங்க சொல்லி கொடுத்ததை நம்ம சர்வ சாதாரணமாக எடுத்துக்கலாமா? ஓதுவோம்